கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நாளைக்கு ஆர்சிபி வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் உடைய முதல் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் என்ன, பிளேயிங் 11 எப்படி சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸு எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருப்பீங்க. அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கும் வந்துட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி ஓகே, இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமுடைய ஒவ்வொரு ஸ்குவாடை பற்றியும் தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம். எஸ்ஆர்எஸை பற்றியும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டு டீமுடைய மெயின் பில்லர்ஸ் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அதாவது நான் 2-3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோட அந்த பில்லர்ஸ் ரெண்டு பேருமே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஐ மீன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. இப்போ அவங்களுக்கு என்ஓசி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்துட்டாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டாரு. யாரு அப்படின்னா, ஒன்று சைலன்ஸ் பண்ணக்கூடிய பேட்ரிக் கமின்ஸ், இன்னொன்று ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே அழைக்கக்கூடிய ஹெசில் ஒட்டு கிடையாது, ஹெசில் கார்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ரெண்டுமே ஒர்த்தான அரைவல் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஓனர்ஸ், அதாவது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் கிரவுண்டுடைய ஓனர்ஸ் சின்னசுவாமி அங்கெல்லாம் நடக்க போகுது இல்லையா, ஆர்சிபியை பற்றி நம்ம பேசினோம். ஆர்சிபியோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, எஸ்ஆர்எஸ்க்கு அகேன்ஸ்டாக என்ன பிளான் அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ யார் யார் எடுக்க போகிறாங்கிறது கன்ஃபியூஷன். வெங்கி ஐயர் ஆட போகிறாரா, இல்லை தேவ்தர் படிகள், ஸோ 1-down பொசிஷனில் யார், இல்லை பெர்த்தல் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாங்களா, இந்த 4 பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது உண்மையாலுமே 4 ஃபாரினர்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஷன் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெசிலுட் 100% ஆடுவார், ஃபில் சால்ட் ஆடுவார். மீதி 2 பேர் ரொமேரியோ செப்பர்டு, டிம் டேவிட், ஜேக்கப் பெத்தல் எந்த மாதிரியான அந்த ஒரு ஃபார்மேஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மற்றபடி விராட் கோலி, ஃபில் சால்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க, மாற்றமில்லை. 1-down பொசிஷன் கேள்விக்குறி. அண்ட் அதுக்கப்புறம் ராப்பா, கேப்டன் ரஜத் பட்டிதர், ஸோ ஜிதேஷ் சர்மா, ரொமேரியோ செப்பர்ட், அதுக்கப்புறம் டிம் டேவிட் இருந்தாலும் இருப்பார், இல்லைனா குருணால் பாண்டியா. ஸோ அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயராக சுயேஷ் சர்மா வர போகிறாரு. அண்ட் புவி, மங்கேஷ் யாதவ், ஹெசிலுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்குவாட். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹெசிலுட் அண்ட் புவி இவங்களுடைய காம்போ ரொம்ப முக்கியம். மங்கேஷ் யாதவ் ஒரு சின்ன பையன், தயாளுடைய இடத்த நிரப்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். கண்டிப்பாக பிக் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்சே ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் விராட் கோலி இவங்கெல்லாம் சேர்ந்து தட்டி கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை போடுன்னு சொல்லியே ஆகணும். அஃப்கோர்ஸ் அவர் வந்துட்டு இந்த மேட்ச் ரன் லீக் பண்ணாலுமே ஸோ அடுத்த மேட்ச்சை கண்டினியூவாக சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்சியல் இருக்கு. ஸோ மார்க் மை வேர்ட்ஸ், மங்கேஷ் யாதவ் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா எங்கேயோ போயிடுவார். குட் பிளேயர் கைஸ், மேலுமே வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு பொட்டன்சியல் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் புவி அண்ட் ஹெசிலுட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேருமே வேற லெவல். ஸோ இவங்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹெசிலுட் இன்னைக்கு தான் வந்தார், அவர் வந்துட்டு ஜாலியாக இருக்கிறாரு, நாளைக்கு மேட்ச் ஆட போறாரு, அதெல்லாம் வேற விஷயம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் ஸ்பின் யூனிட் சுயாஷ் சர்மா அண்ட் குர்னால் பாண்டியா 2 பேருமே வந்துட்டு எப்பவுமே ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்னு சொன்னால். பேட்டிங் யூனிட் டெப்த்து 7 to 8 வரைக்கும் இருக்கு. இம்பாக்ட் பிளேயராக நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணா பேட்டிங் இல்லைனா பவுலிங் எப்படி வேணாலும், ஐ மீன் சுயா சர்மா தான் இம்பாக்ட் பிளேயராக வருவார். பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் டேரக்டாக 11ல் இருப்பார். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. ஓவராலாமே ஆர்சிபி பற்றி பேசி 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 ஒரு குட் சைடு, போன தடவை இருந்த சேம் சைடை சிமிலராக வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால 100% பெட்டராக அவங்களுடைய முயற்சி இருக்கும். ஆனால் இந்த பக்கம் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சனுங்கிற மாதிரி ஹைதராபாத் அவங்களுக்கு சடுசவங்க கிடையாது. எக்ஸ்ட்ரானரி பேட்டிங், இந்த பேட்டிங் யூனிட் வெறித்தனமான யூனிட். ஆனால் பவுலிங் தான் பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டாக இருக்குப்பா, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். பட் பேட் கமின்ஸ் வந்தது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் ஃபாரினர்ஸ் எப்படி சூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். டிராவிஸ் ஹெட் ஆடி ஆகணும், ஹென்ரிக் கிளாசன் ஆடி ஆகணும், பேட் கமின்ஸ் ஆடி ஆகணும். இன்னொன்று யார், லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போவீங்களா, இல்லை பிரண்டன் கார்ஸுக்கு போவீங்களா? ஸோ என்ன மாதிரியான அந்த காம்போ வரப்போகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட், கிளாசன் 3 பேர் ஓகே. அந்த 4வது ஆப்ஷன் லியாம் லிவிங்ஸ்டனா இல்லை ஒரு ஃபாஸ்ட் பவுலராங்கிறத பார்க்கணும். ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். யார் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனாட்கட், பேட் கமின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஜெய்தேவ் உனாட்கட் அஃப்கோர்ஸ் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹர்ஷல் பட்டேல் இருக்கு, அட் த சேம் டைம் பேட் கமின்ஸுக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால அஃப்கோர்ஸ் இந்த பவுலிங் யூனிட் வந்து டீசெண்டாக இருந்தாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால போட முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இருக்கிறாங்க. அண்ட் குட் ஸ்பின்னர்ஸ் இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி போக போகிறாங்க அப்படிங்கிறத காம்பினேஷன் பார்க்கணும். சரி பேட்டிங்கை பார்த்துருவோமா. பேட்டிங்கை பற்றி என்னங்க பேசுறது, தட்டாலடியான ஒரு லைனப்பு. மேலே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் அடிச்சா அடி இடிச்சா இடி அந்த மாதிரி தான். பட் அவுட் ஆகிட்டா அப்படின்னா மிடில் ஆர்டர் மேலே ப்ரெஷர் விழுகும். 1-downல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இசான் கிஷன் வருவார். ஸோ அதுக்கப்புறம் அங்கித் வர்மானுங்கிற ஒரு பிளேயர் இருக்கிறாரு, கிளாசன் இருக்கிறாரு. ஸோ உங்களுடைய அப்படியே மிடில் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு லாங் லைனப் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அன்டில் பேட் கமின்ஸ் வரைக்கும் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் எக்ஸ்ட்ரா இந்த லைனப்பில் ஆட் ஆகிறதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும்.
பட் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது? லியாம் லிவிங்ஸ்டனா இல்ல பிரண்டன் கார்ஸா? யாருக்கு நீங்க போக போறீங்க? அந்த காம்பினேஷன் எப்படி மெயின்டெயின் பண்ண போறீங்க? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ இந்த இடத்துல தான் ஹைதராபாத் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ ஓவராலா என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? யார் டாஸ் வின் பண்ணா யாருக்கு என்ன பிளான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைதராபாத்துக்கு சாதகமா பேசுறோமா? ஹைதராபாத் இந்த மேட்சை வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 220 மேலே போடணும். 200 ஆர் 220. 200 அப்படிங்கிறது சேஃப் டோட்டல் தான். ஒரு காலத்துல எல்லாம் 170 சேஃப் டோட்டலாக இருந்துச்சு. இப்போ 200 மஸ்ட் போட்டாகணும். அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னா 220க்கு மேலே போட்டால் ஒரு சான்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இந்த பவுலிங் யூனிட்டுக்கு அவ்வளோ டார்கெட் வேணுங்க. இதை நீங்கள் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் மாதிரி ஒரு பவுலிங் யூனிட் வச்சிருக்கீங்கன்னா 190 வின்னிங் டோட்டல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ 220 கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் ஹைதராபாத் போட்டி ஆகணும். இதுதான் நம்பர் 1. சரி, சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்சிபியை ஒரு 180 இல்லைன்னா 190க்குள்ளே சுருட்டணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு சான்ஸ் பார்க்க முடியும். அதே தான் இந்த பவுலிங் யூனிட்டை வச்சு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா கூட கொஞ்சம் கிளிக் ஆகிடுச்சு. ஒரு 190 180 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம். ஸோ 180 டார்கெட்டாக இருந்தால் எஸ்ஆர்எச் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஹைதராபாத் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது நடந்தால் ஹைதராபாத் வின் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சான்ஸு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆர்சிபி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே மாதிரி ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இப்போ எஸ்ஆர்எஸ் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 180க்குள்ள சுருட்டிட்டா கண்டிப்பாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 200 அப்படின்னா கூட ஓகே தான். பட் இருந்தாலும் 180 அப்படிங்கிறது சேவர் சைடு. அதே மாதிரி இவங்க சேஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா 180 ஓகே இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் 200க்கு மேலே போட்டாகணும். மினிமம் 200 போகணும். எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அஃப்கோர்ஸ் பவர் பிளேயில் புவியோ இல்லை ஹெசிலுட்டோ தாக்கு பிடிக்கல தாக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் 200 அப்படிங்கிறது ஓகே. அட்லீஸ்ட் 180 ப்ளஸ் அப்படிங்கிற சேஃப் டோட்டல் ஆர்சிபி சைடு வச்சிருந்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும். அதே தான் கைஸ், ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் 180 ப்ளஸுக்கு மேலே போட்டால் தான் ஒரு சான்ஸ் பார்க்க முடியும். இதுதான் ஓவராலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு சம்மரி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. கீ பிளேயர்ஸ் யார் யார் ரெண்டு டீமில் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹேசல் கார்டு வந்து இறங்கினார் இல்லையா? அவர் தாங்க கீ பிளேயரு. அவர் ரொம்ப முக்கியம். அவருடைய 4 ஓவருங்கிறது ரொம்ப ரொம்ப குரூசியல் அப்படிங்கிறத ஆர்சிபிக்கு நான் சொல்லிக்கிறேன். புவி இருக்காரு, மங்கேஷ் யாதவ் இருக்கிறாரு, குருணால் பாண்டியா, இதெல்லாம் விடுங்க. அவருடைய 4 ஓவர் புவி ஹெசல்வுட் போடக்கூடிய அந்த லைன் அண்ட் லென்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே ஆடக்கூடியது 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ யார் யார் அப்படின்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். இனிஷியலாக 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை கலட்டிட்டா கூட அவங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அபிஷேக் சர்மாவுக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கு ரோல் என்ன தெரியுமா? சுத்துங்க, பாலை பார்த்து சுத்துங்க, பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ 2 பேரில் நச்சுன்னு யாரோ ஒருத்தர் ஹெசல்வுட் தூக்கிட்டாரு அப்படின்னா ப்ரெஷர் கைஸ். உண்மையிலுமே கிளாஸன்லாம் பார்த்தோம் அப்படின்னா பழைய கிளாஸன் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆள் கிடையாது. இப்போ ரீசன்ட் டைமில் ஃபார்ம் அவுட் அப்படிங்கிறதுனால அவர் மேலேயும் ப்ரெஷர் விழுகும். ஸோ ப்ரெஷரை போட்டால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஸோ ஹெசல்வுட்னால தான் அது முடியும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் ஆர்டர் ஃபில் சால்ட்டும் விராட்டும் நின்னே ஆகணும். எகெயின் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் மேலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அவங்களுடைய காம்பினேஷன் பொறுத்து அது மாறுபடும். கேப்டன் ராப்பா பெரிய ஃபார்மில் கிடையாது. ஐ மீன் அந்த ஐபிஎல் சினாரியோஸில் ரீசெண்ட் டைமில் பெருசாக பார்க்கல. ஜித்தேஷ் சர்மா இவங்க எல்லாருமே கொஞ்சம் குவைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா டீப் லைன் அப் தான், பட் குவைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மொமெண்டம் செட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய டாப் ஆர்டர் தான். அதே மாதிரி விராட் அண்ட் ஃபில் சால்ட் நின்னாகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கீ பிளேயர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய கீ அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி அவங்களுடைய மிடில் ஆர்டர் பிரச்சனை இருக்குது. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன் இவங்க எல்லாமே வச்சிருந்தாலுமே இவங்களாம் எப்போ பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா 2 இயர்ஸாக பெரிய ரெக்கார்ட் கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி டெஸ்ட்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சார் தெரியுமா? அதுக்கப்புறம் ஃபார்ம் அப்படியே டவுன். அவங்க அப்பா கூட அழுதே எமோஷனலாக நம்ம பார்த்துருப்போம். நாடே வந்துட்டு பெருமைப்பட்ட ஒரு மூமெண்ட்டு. பட் அதுக்கப்புறம் அவர் அப்படியே டவுன் அப்படிங்கிறதான் வந்துட்டு ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வரல. ஆல்ரவுண்டர் அவர் பவுலிங்லேயும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வரல. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ உங்களுடைய டாப் 3 தான் கன்னு. அதாவது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். 3 பேரில் அட்லீஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிற 2 பேர் தாக்கு பிடிச்சா மட்டும்தான். பவர் பிளேயில் அட்லீஸ்ட் 70 to 80 மேலே போட்டால் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய இந்த மிடில் ஆர்டர் வச்சு புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கீ பிளேயர் ஒன் அண்ட் ஒன்லி பேட்ரிக் கமின்ஸ். அவர் தாங்க பார்த்தாகணும். உனாட்கட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மாட்னா உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷல் பட்டேலுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே பேட் கமின்ஸுடைய 4 ஓவருங்கிறது ரொம்ப குரூசியல். ஸோ இது எல்லாம் தான் 2 சைடும் இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி கைஸ், ஓவராலாக நம்ம வருவோமா? வின்னிங் பர்சன்டேஜுக்கு வருவோமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வருவோமா? ஸோ நாளைக்கு மேட்ச் அப்படிங்கிறது சின்னசுவாமி கிரவுண்டில் நடக்குது. சின்னசுவாமி கிரவுண்டில் 11 இருக்கைகள் ஃப்ரீயாக விட போகிறாங்க இந்த சீசன் ஃபுல்லாமே. அதுக்கான காரணம் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. 17 பேருடைய அந்த நினைவு அப்படிங்கிறது வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சைலண்டாக விளாட போகிறாங்க. போயிடுச்சு எப்போவே 11 ஜெர்சி அழிஞ்சுதான் விராட்டெல்லாம் வந்துட்டு விளாண்டு இருந்தாது. ரீசன் அதே காரணம் தான். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸுடைய அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருக்கும், சாதகமாக இருக்கும், ஹோம் ஸ்டேடியம். ஸோ இதெல்லாமே தாண்டி அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது
ஆர்சிபிக்கு 55, இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ்க்கு 45 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். பார்ப்போம் மிராக்கல் எந்த சைடு நடக்குதுங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.